எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் அவங்க முத்துக்குமரன். எதுக்கு இந்த வேலை? இந்த வாய்ஸை கேட்டு உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகிருக்கும். ஏன்னா நான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 வீடியோ போட்டால் எனக்கு தான் எங்கேருந்து தான் அந்த பிரச்சனை வருமோ தெரியல. கங்கணம் கட்டிட்டு வந்து என்னை அடிக்குது. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி சொல்லிட்டு தான் வீடியோ போடுவேன். இந்த தடவையாவது கண்டிப்பாக நான் வீடியோ போட்டாவேன், இதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு முறை கூட நான் இந்த மாதிரி போட்டதில்லை. எதுக்கு மேலேயாவது இவன் கண்டினியூஸாக வீடியோ போடுவா அப்படின்ட்டு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. நம்மலாம் ஃபர்ஸ்ட்லாம் கிழிஞ்சாவே ட்ரெஸ்ஸை மாத்துறீங்க, இப்பெல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ்லேயே புதுசாக கொடுக்குறாங்க. இது என்ன லாஜிக் எனக்கு புரியலையே. கிழியாம கொடுத்தாதானே கிழிக்கிறீங்க, நான் கிழிச்சே கொடுக்குறேன் வாங்கி போட்டுங்கடா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொசு கடிக்க கூடாதுன்ட்டு மேலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே உள்ளாட தெரியக்கூடாதுன்னு நம்ம வெளியாட போடுவோம். ஆனா இவங்க கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டா உள்ளாட தெரிஞ்சா தாண்டா அது பேசன்னே சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா உள்ள ஒரு விஷயம் தெரியாது தானே, டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்கு கண்டுபிடிச்சல இதை பெஸ்டான இதா இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சா ஒரே தூக்கிடுவாங்க. அப்ப எல்லாரும் உள்ள உட்காந்துக்கலாம் பாரு. இதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு. இது வரைக்கெல்லாம் வெறும் நீங்க மாடல் தான் பாக்குறீங்க. இப்ப நீங்க ஒரு பயங்கரமான ஃபைட்டர் பார்க்க போறீங்க. இதுவும் அவங்க சாதா ஃபைட்டர் இல்ல, நாய் ஃபைட்டர். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்லயே தெரியும் எத்தனை நாய்க்கிட்ட அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. அதுலயும் உடக்கு கீழே ஒரு துணியும் கூட காணமே. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? இப்ப போடுற வீடியோவை தயவு செஞ்சு ஹார்ட் பேஷண்ட் இந்த குழந்தைங்க யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க போட்ட ட்ரெஸ்ல குறையில, அவங்களே ஒரு குறை தான். பீஸ் போன பல்ப் வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சு இருந்திருப்பான் போல. அதனாடி ஒரு பீஸ் போன பாட்டிக்கிட்டு கொடுத்துருக்கான். மூஞ்சில அடிச்ச பெயிண்டே 300 இருந்திருக்கும். அந்த 2 பல்பு மாற்ற கடை அவ்வளவு மேக்கப். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இப்ப வரவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க தான் ஒரு பெரிய மாடலே. ஏன்னா இவங்க ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் சொல்லணும்னா தனி வீடியோவே போடணும், அந்த அளவுக்கு அவங்க ட்ரெஸ் போடுவாங்க. கை கட்ட வேண்டிய வாட்சிய கண்ட இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. யாராச்சுக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், அவங்க கட்ட போனீங்கன்னா உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும். அதுல இருந்து ஒரு பிச்சு கொடுத்துருவாங்க. இவங்களையும் கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனா இப்போ ஒருத்தர் வர இருப்பாருங்க. ஏன்னா எந்திரன் பார்ட் 3க்கே இவரை வச்சுதான் அடிக்கல் போட்டிருப்பாங்க. நார்மலா யூஸ் பண்ற பாத்திரத்தை அவன் யூஸ் பண்ணி 1 யூஸ் பாத்திரம் ஆகிட்டான் பாத்தீங்களா. யாராச்சும் பாத்திரம் அமைக்கிற அண்ணா இருந்தாங்கன்னா அவனை தூக்கி சைடுல சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு இடமாவது மிச்சமாகும். அண்ணே பயங்கரமா சிரிக்காதீங்க, நிறைய குலுங்குது பாத்திரம். ஏதாச்சும் கீழே வந்துச்சுன்னா கருமத்தை அது யாரு பாக்குறது. பாத்தீங்களா என்ன தைரியன்னு. ஏற்கனவே அவனை பார்த்தா 10 நாய் துரத்துற மாதிரி தான் இருக்குது, அவனே நாயை கூப்பிடுறான். இவரோட தம்பி தான் நினைக்கிறேன். இவரு நம்ம சின்ன வயசுல சிக்கரை வச்சுட்டு பட்டாசு வாங்கும்ல, அந்த கேரக்டர் நினைக்கிறேன் இவரு. அட்டையில மாட்டுறது பூராம அவரோட உடம்பு ஃபுல்லா மாட்டி சுத்திட்டு இருக்கிறாரு. ஓ இந்த அக்கா மாடி வந்துருச்சா? நான் சொல்லிங்களா, நீங்களோட கிரியேட்டிவிட்டி மாடல் ட்ரெஸ்க்கெல்லாம் அளவே கிடையாது. கோழிக்கு மூடுற கோடையெல்லாம் டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி செஞ்சு கொண்டு வந்து இடுப்புல மாட்டிக்கிறாங்க பாத்தீங்களா. அதை தூக்க நல்ல அஸ்டண்டா. எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏசி மாட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே குழுகுழுன்னு இருக்கும் சம்மருக்கு. வேட்டி புண்ணுல போட்டு நாரி போதுரா. இதுனா புண்ணுலயும் போடாது, காத்தோட்டமாவும் இருக்கு. இதையும் கூட ஒரு கணக்குல வச்சுங்க. ஆனா இப்ப அவங்க போற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நிறைய பக்கம் காற்றாலையை வச்சு கரண்ட் எடுக்கிறாங்க. ஆனா இவங்களோட ஐடியாவை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒவ்வொரு மனசு கட்டுறதும் கரண்ட் எடுக்கலாம்.
இந்த மாதிரி 2 மாட்டிக்கினா போது உங்க உடம்புல இருந்தும் பவர் எடுக்கலாம். பேட்டரி மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க, ஏன்னா வெயில் காலத்துக்கு வெடிச்சிடும். எல்லாருமே இந்த அக்காவை பார்த்து கத்துக்குங்க, ஏன்னா எல்லாரும் இப்பெல்லாம் வர வர மரத்தை நிறைய அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த அக்கா எப்படி மண்டையிலேயே மரமாக்கி அதில் 2 குருவியும் கூட பார்க்க வைக்கிறாங்க. தெரிஞ்சது அக்கா மண்டையில குருவி மட்டும் இல்லை 2 ஆண்டனாவை சொருகி விட்டீங்கன்னா நமக்கு ஜியோ டவர் ஏர்டெல் டவரை கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குருவிகளை ரொம்ப நேரம் பறத்துனது டயர்ட் ஆயிடுச்சுன்னா எங்க போய் தங்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க. அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய கிரியேட்டிவிட்டியான ஆளுன்னு. ஏன்னா தலைமுடியை வச்சே கூட போய் செய்ய தெரிஞ்ச அவருக்கு குருவிக்கு ஒரு கூட செய்ய தெரியாதா? அக்கா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க மண்டையிலேயே ஒரு அழகான குருவி கூடு கட்டி கொடுப்பாங்க. அந்த 2 குருவி அங்கே உட்கார வச்சுக்கலாம். அண்ணே அப்படியே அந்த அக்காவுக்கு கொடை மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கும் மழைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஞ்சுட்டா போச்சு. அப்போ அந்த மண்டையில பல கடை கூட வச்சுக்கலாமா? இது நல்லா பிசினஸா இருக்கு. தலைவன் ஆகி போற நேரத்துல அர்ஜென்ட்டா ஊருக்கு போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டான் போல, பேண்ட் கூட போடாம. அதுன்ற மண்டையில ஹைவே ரோட்ல நடுவுல கோடு போட்ட மாதிரி உன்ற மண்டைய ரோட்ல வச்சு படுக்காதேங்கிறது. பாத்தியா எவனோ வேகத்தடை நினைச்சிட்டு வேகமா ஏறி இருப்பான் போல, நடுவுல கோடு விழுந்துருச்சு. அங்க என்ன இருக்குதுன்னு சைடு வாங்குறேன், ஒருவேளை செடியை ஒதுக்குறையோ? அதுவும் இல்லாம அவன் போட்டுக்கிற ஜாக்கெட்ட பாத்தீங்களா? அநியாயம் பண்றீங்களா? உங்க கிரிஞ்சுக்கு ஒரு அளவு இல்லை. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோடவே முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே இவங்களை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சி நம்ம ஏதாவது பண்ணிக்குவோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடல் பெல்லைக்கான தட்டி விடுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.